ஓம் சாய்ராம். இன்றைய சாயி பொன்மொழி. பெரிய மனிதர்கள் பிறக்கும் போதும் தீய மனிதர்கள் இறக்கும் போதும் நம்ம பண்டிகைகளை கொண்டாடுறோம். தீபாவளி அப்படிங்கிறது நரகாசுரனுடைய மரணத்தை தான் நம்ம கொண்டாடுறோம். பிரக்ஜோதிஷபுரத்தின் ராஜாவான நரகாசுரன் ஆத்ம கொள்கைகளை மறந்து தன்னை உடலோடு அடையாளப்படுத்தி கொண்டு அறியாமை அப்படின்ற இருள மூழ்கி இருந்தானாம். அவனுக்கு கொஞ்சம் கூட நல்ல குணம் இல்லை, நல்லா பேசுவதோ இல்லை நல்ல வார்த்தைகள் பிரயோகிப்பதோ இல்லை நல் எண்ணமோ எதுவுமே இல்லை. பாவங்களை பண்ணிட்டே போனான். ஆனா நரகாசுரனுக்கு மன ரீதியான உடல் ரீதியான பலம் அதிகமாக இருந்தது. அதனால கிருஷ்ணர் அவனை கொல்றதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் போடுறார். முதல்ல அவனை கோபத்திற்கு ஆளாக்குறார். அதுக்கப்புறம் படிப்படியாக பலவீனமாக்கி சத்யபாமாவால் அவனை கொல்ல செய்கிறார். நரகாசுரனுடைய மரணத்தினால அவனுக்கு கீழே இருந்த மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். வாழ்க்கை முழுக்க உள்ளும் புறமும் இருள் சூழ்ந்து வாழ்ந்ததுனால அவர்கள் அந்த நாளன்று தீபங்களை ஏற்றி மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள். பொதுவாகவே அறியாமையை அகற்றணும் அப்படின்னா விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏத்துறதுக்கு கண்டிப்பாக 4 பொருட்கள் தேவை. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இதயம் அப்படிங்கிற அகல், மனம் அப்படிங்கிற திரி, அன்பு அப்படிங்கிற எண்ணெய், வைராகியம் அப்படின்ற தீப்பெட்டி. இந்த 4 பொருட்களையும் கொண்டு நம்ம அந்த விளக்கை ஏற்றினோமானால் கண்டிப்பாக ஆத்ம ஜோதி பிரகாசிக்கும், அறியாமை அப்படிங்கிறது நீங்கிவிடும். விளக்குக்கு 2 குணங்கள் உண்டு. ஒன்று இருளை நீக்குவது, 2வது மேல் நோக்கி செல்வது. ஒரு குழியில ஏற்றி வச்சா கூட அது மேல் நோக்கி தான் போகும். மனிதன் புறவிளக்கை ஏற்றுவதை காட்டிலும் அகத்தின் விளக்கை திருக்கர்ண சுத்தியோட ஏத்தணும் அப்படின்னு பகவான் சத்ய சாய் பாபா இந்த தீபாவளி நன்னாள் அன்று நமக்கு அறிவுறுத்துகிறார். ஸ்ரீ கிருஷ்ண கிரிதர பாலா ஹிருதய விஹாரா ரிஷிகேஷா யமுனா தீர விஹாரா கான விலோலன கோபாலா நந்தகுமாரா நவநீத சோரா பக்தவச்சலா பவபயஹாரா காலிங்கநர்தன கமலச்சரணா கம்சமர்தனா அபயஹஸ்த ஸ்ரீ கிருஷ்ண கிரிதர பாலா. மீண்டும் நாளை சந்திப்போம்.